சூறாவளி சுற்றுப்பயணம் வேகமெடுக்கும் தேர்தல் திருவிழா. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினை மற்றும் பாடல் ஜூலை 5ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் ஜூலை 7ஆம் தேதி முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாளை ஜூலை 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையம், 8ஆம் தேதி கோவை மாநகர், 10ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டி மற்றும் திண்டிவனம், 11ஆம் தேதி விழுப்புரம், 12ஆம் தேதி கடலூர், 14ஆம் தேதி கடலூர் குறிஞ்சிப்பாடி, விருத்தாச்சலம், திட்டக்குடி, 15ஆம் தேதி பெரம்பலூர் அரியலூர், 16ஆம் தேதி சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார்கோவில், 17ஆம் தேதி மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், 18ஆம் தேதி திருவாரூர், நாகை, கீழ்வேளூர், 19ஆம் தேதி நாகை, வேதாரண்யம், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, 21ஆம் தேதி திருவாரூர், மன்னார்குடி, கும்பகோணம், 22ஆம் தேதி தஞ்சாவூர், பாபநாசம், திருவையாறு, 23ஆம் தேதி தஞ்சாவூர், மத்தியம், ஒரத்தநாடு, பேரூராவணி, பட்டுக்கோட்டை ஆகிய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினை மற்றும் பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. 234 தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து திமுக அரசு நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகளை குறித்து விளக்குவேன் என கூறியுள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.